மக்களே, காலையில் 5 மணி கரெக்டாக அலாரம் கூட முன்ன பின்ன அடிக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு காலையிலே குளிச்சுட்டு தீபம் போட்டுட்ருக்காங்க. காலைல விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அவங்க அன்றைய தினம் வேலையை பார்க்க ரெடி ஆயிடுவாங்க. சாமி கும்பிட்டாங்களா, கொஞ்சம் நேரம் டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்த்தாங்க. நியூஸ் பார்த்துட்டு வெளியே கிளம்பியாச்சு. அவன் பேசவே படிக்கிறான். அவன் கூச்ச சுபாவம். அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா காலையிலே நீராகாரம் தான் குடிப்பாங்க. நீராகாரம் பழைய சாதத்தை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். கரைச்சி இந்த கிளாஸில் ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடித்தோம்னா காலையிலே குடிச்சுப்பாங்க. வெளியே போய்ட்டு இருந்தாச்சா, வாக்கிங் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு லுங்கியை மாற்றிட்டு காலையிலே நீராகாரம் கேட்டாங்க. நீராகாரம் குடிச்சிட்ருக்காங்க. எங்கள் ஊர் சைடு இதை நீஸ் தண்ணின்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், காலையில் ஆப்பத்துக்கு போட்டிருந்தேன். ஆப்பம் வச்சு தேங்காய் பால் வச்சு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. குருமாவும் வச்சுருக்கேன். பிள்ளைங்க குருமா சாப்பிட்றவங்க குருமா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க தேங்காய் பால் வச்சு நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்ருக்காங்க. கடை கிளம்புறதுக்கு பேரனுக்காக வெயிட்டிங். பேரன் தூங்கி எழுந்திரிச்சு வரல. எந்திரிச்சிட்டாருங்க. எழுந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன செவருக்கு வலிக்கும் சொன்னார். தண்ணி குடித்தார். எப்பா இப்போ தான் எந்திக்கிறதுக்காக வெயிட்டிங். தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க செடிக்கு. வந்து வாங்கியாச்சு டீப்பை. அவங்களுக்கு லஞ்ச் பேக்கில் வைக்கிறதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் குழம்பு வச்சேன். வல்லாரைக்கீரை பொரிச்சி வச்சுருக்கேன். முட்டை அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு முட்டை அவிச்ச முட்டை கொடுத்து விடுவேன். லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்க போகிறேன். அவங்க கடையில் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து கடை வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் காலையில் என் பிள்ளைங்களோட அவங்களும் லஞ்சை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க கடைக்கு கிளம்பியாச்சு. தினமும் காலையில் இதான் ரொட்டீனு. காலையில் 5 மணிலேருந்து 8, 8:15 வரைக்கும் அவங்களோட அன்றாட வேலைகள் இதான். பேரன் ரவுண்ட்ஸ் போவார். இன்றைக்கி பேரன் அவங்க அம்மா கூட உட்காந்து ஆப்பம் சாப்பிட்டுட்ருக்காரு. ஆப்பம் சாப்பிட்றாரோ இல்லையோ, இந்த நாட்டு சர்க்கரைக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதாங்க எங்களோட அன்றாட காலை பொழுது. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. எனக்கு எண்டே கிடையாதுடா.